காவல் உயரதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் சைபர் கிரைம் போலீசார் பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் மத்திய சிறையில் சவுக்கு சங்கர் அடைக்கப்பட்டுள்ளார். பெண் போலீஸ் குறித்த அவதூறு பேச்சுள்ள பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. தமிழக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி, முதலமைச்சர் மருமகன் சபரீஷன் ஆகியோர் குறித்து கடுமையாக விமர்சித்து வீடியோ பதிவு செய்து வந்த சவுக்கு சங்கர் மீது போலீசார் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். மேலும் சவுக்கு சங்கர் ஒரு வருடம் வெளியே வர முடியாது. ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலில் சவுக்கு சங்கர் பெண் போலீசார் குறித்த அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார் என சேலம் மாநகர போலீசின் சோசியல் மீடியா பிரிவு எஸ்ஐ கீதா சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். இதையடுத்து அவதூறு பரப்புதல், பணிபுரிய விடாமல் தடுத்தல், அனுமதியின்றி தவறான கருத்துக்களை வெளியிடுதல், தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் ஆகிய பிரிவுகளில் சங்கர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தற்போது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் பெண் போலீஸ் குறித்த அவதூறு பேச்சு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. இதற்கான உத்தரவை சென்னை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் பிறப்பித்துள்ளார். குண்டர் சட்ட நடவடிக்கைக்கான ஆவணங்கள் கோவை மத்திய சிறை அதிகாரியிடம் சென்னை போலீசார் ஒப்படைத்தனர். சவுக்கு சங்கர் இனி ஒரு வருடம் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.